சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 1, 2024. தலைப்ப கிறிஸ்து இயேசு. கோல்டன் உரை. யோவான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். கிறிஸ்து இயேசு. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. மல்கியா. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையைச் செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. உபாகமம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்குச் சொல்லுவார். சகரியா. சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். யோவான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேலிருக்கிறார், தரித்திரருக்குச் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு
வாசித்து புஸ்தகத்தைச் சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேதவாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். லூக்கா. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்குச் சமீபித்தபோது மரித்துப்போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையைத் தொட்டார். அதைச் சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களைச் சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மாற்கு. மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றஞ்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பினகையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனைக் காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமலிருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தினிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுகையைப் போல சொஸ்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். யோவான். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. யோவான். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படியல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்திறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனைக் கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். அப்போஸ்தலருடைய நடபடிகள். ஆனபடியினாலே கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும்
முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனந்திரும்பி குணப்படுங்கள். மோசே பிதாக்களை நோக்கி, நீங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவர் உங்களுக்குச் சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்குச் செவி கொடுப்பீர்களாக. அவர் உங்களெல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். இயேசுவின் பணி தீர்க்கதரிசனத்தை உறுதிப்படுத்தியது, மேலும் பண்டைய காலத்தின் அற்புதங்கள் என்று அழைக்கப்படுவதை தெய்வீக சக்தியின் இயற்கையான ஆர்ப்பாட்டங்களாக விளக்கியது. அவை புரிந்து கொள்ளப்படவில்லை. இயேசுவின் படைப்புகள் மேசியாவின் உரிமையை நிலைநாட்டின. யோவானின் வினவலுக்கு பதிலளித்து, வரவேண்டியவர் நீதானா என்று இயேசு ஒரு உறுதியான பதிலை தந்தார். அவருடைய கோட்பாட்டை குறிப்பிடுவதற்கு பதிலாக அவருடைய படைப்புகளை விவரித்தார். குணப்படுத்துவதற்கான தெய்வீக சக்தியின் இந்த கண்காட்சி கேள்விக்கு முழுமையாக பதிலளிக்கும் என்று நம்பினார். எனவே அவர் பதிலளித்தார், நீங்கள் எதை கேட்கிறீர்களோ பார்க்கிறீர்களோ அவற்றை மீண்டும் யோவானுக்கு காட்டுங்கள். பார்வையற்றவர்கள் பார்வை பெறுகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், தொழுநோயாளிகள் சுத்தப்படுத்தப்படுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், இறந்தவர்கள் எழுப்பப்படுகிறார்கள், ஏழைகள் எழுந்திருக்கிறார்கள். சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. என்னில் புண்படாதவன் பாக்கியவான். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், தெய்வீக மனதில் இருந்து வரும் இத்தகைய விளைவுகள் கடவுளின் ஒற்றுமையை நிரூபிக்கின்றன என்பதை மறுக்க கூடாது என்று எவருக்கும் அவர் தனது ஆசீர்வாதத்தை வழங்கினார். எல்லா நல்லிணக்கத்தையும் வெளிப்படுத்தும் தெய்வீக கொள்கை. இயேசு ஒருமுறை தனது பாடங்களை பற்றி கூறினார், என் கோட்பாடு என்னுடையது அல்ல, ஆனால் என்னை அனுப்பியவர். எவரேனும் அவருடைய சித்தத்தின்படி செய்தால் அவர் கோட்பாட்டை அறிந்து கொள்வார், அது கடவுளுடையதா அல்லது நான் என்னை பற்றி பேசுகிறேன். யோவான் காலை 7:16 எங்கள் மாஸ்டர் நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், கிறிஸ்தவ குணப்படுத்துதலை கடைபிடித்தார், மேலும் அதன் தெய்வீக கொள்கையின் பொதுவான விஷயங்களை தனது மாணவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நோயை குணப்படுத்துவதற்கும் தடுப்பதற்கும் இந்த கொள்கையை நிரூபிக்க அவர் எந்த திட்டவட்டமான விதியையும் விடவில்லை. இந்த விதி கிறிஸ்தவ அறிவியலில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஒரு தூய பாசம் நன்மையில் வடிவம் பெறுகிறது, ஆனால் அறிவியல் மட்டுமே நன்மையின் தெய்வீக கொள்கையை வெளிப்படுத்துகிறது மற்றும் அதன் விதிகளை நிரூபிக்கிறது. நாம் இயேசுவை ஆராதிக்கும் போதும் மனிதர்களுக்காக அவர் செய்த காரியங்களுக்காக இதயம் நிரம்பி வழியும் போது மகிமையின் சிம்மாசனம் வரை அவரது அன்பான பாதையை தனியாக மிதித்து நமக்கான வழியை ஆராய்ந்து பேச முடியாத வேதனையில், ஆனால் இயேசு நமக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தையும் விட்டுவிடவில்லை. நாம் அவருடைய கட்டளைகளை உண்மையாக பின்பற்றினால் மற்றும் அனைவரும் தெய்வீக அன்பின் மூலம் மீட்கப்படும் வரை அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் விகிதத்தில் குடிக்கும் சோகமான முயற்சியின் கோப்பையை அனைவரும் பெற்றுள்ளனர். கிறிஸ்து ஆவியானவர், இது இயேசு தனது சொந்த கூற்றுகளில் சுட்டிக்காட்டினார், நானே வழி, சத்தியம் மற்றும் ஜீவன். நானும் என் தந்தையும் ஒன்று. இந்த கிறிஸ்து அல்லது மனிதனாகிய இயேசுவின் தெய்வீகம், அவரது தெய்வீக இயல்பு, தெய்வீகத்தன்மை அவரை உயிர்ப்பித்தது. தெய்வீக உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு பாவம்,
நோய் மற்றும் மரணத்தின் மீது இயேசுவுக்கு அதிகாரம் அளித்தது. வானத்தின் அறிவியலை வெளிப்படுத்துவது. கடவுள் என்றால் என்ன, அவர் மனிதனுக்கு என்ன செய்கிறார் என்பதை நிரூபிப்பதே அவரது நோக்கம். எங்கள் மாஸ்டர் வெறும் கோட்பாடு அல்லது நம்பிக்கையை போதிக்கவில்லை. இது அவர் கற்பித்த மற்றும் நடைமுறைப்படுத்திய அனைத்து உண்மையான உயிரினங்களின் தெய்வீக கொள்கையாகும். கிறித்துவம் பற்றிய அவரது ஆதாரம் மதம் மற்றும் வழிபாட்டின் வடிவம் அல்லது அமைப்பு அல்ல, ஆனால் கிறிஸ்தவ அறிவியல், வாழ்க்கை மற்றும் அன்பின் இணக்கத்தை உருவாக்குகிறது. நம்முடைய பரலோக தகப்பன், தெய்வீக அன்பு. எல்லா மனிதர்களும் நம்முடைய குரு மற்றும் அவருடைய அப்போஸ்தலர்களின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்றும் அவருடைய ஆளுமையை மட்டும் வணங்கக்கூடாது என்றும் கோருகிறார். தெய்வீக சேவை என்ற சொற்றொடர் பொதுவாக தினசரி செயல்களுக்கு பதிலாக பொது வழிபாடு என்று பொருள்படுவது வருத்தமளிக்கிறது. கிறிஸ்தவத்தின் இயல்பு அமைதியானது மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டது, ஆனால் ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு நம்பிக்கையின் நங்கூரம் பொருளின் திரைக்கு அப்பால் இயேசு நமக்கு முன் கடந்து சென்ற ஷெக்கினாவில் போடப்பட வேண்டும். பொருளுக்கு அப்பாற்பட்ட இந்த முன்னேற்றம் நீதிமான்களின் மகிழ்ச்சிகள் மற்றும் வெற்றிகள் மற்றும் அவர்களின் துயரங்கள் மற்றும் துன்பங்கள் மூலம் வர வேண்டும். நமது எஜமானரை போலவே நாமும் ஜட உணர்விலிருந்து ஆன்மீக உணர்விற்கு மாற வேண்டும். நம் கீழ்ப்படிதலை கோருபவர் யார்? வேதாகமத்தின் மொழியில், வானத்தின் சேனையிலும் பூமியின் குடிமக்களிடையேயும் தம்முடைய சித்தத்தின்படி செய்கிறார். ஒருவரும் அவருடைய கையை தடுக்கவோ அல்லது அவரிடம், நீ என்ன செய்கிறாய் என்று சொல்லவோ முடியாது. உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை மட்டுமே மனிதனுக்கான நியாயமான மற்றும் நித்திய கோரிக்கைகள், மேலும் அவர்கள் ஆன்மீக சட்டத்தை வழங்குபவர்கள். தெய்வீக சட்டங்களின் மூலம் கீழ்ப்படிதலை செயல்படுத்துகிறார்கள். இயேசுவை பின்பற்றுவதாகச் சொல்லிக் கொள்பவர்கள் அவருடைய எல்லா வழிகளிலும் அவரை பின்பற்றவும் அவருடைய வல்லமையான செயல்களை பின்பற்றவும் எப்போது கற்றுக்கொள்வார்கள்? இது சாத்தியம், ஆம். ஒவ்வொரு குழந்தை, ஆண் மற்றும் பெண் ஆகியோரின் கடமை மற்றும் சலுகை, உண்மை மற்றும் வாழ்க்கை, ஆரோக்கியம் மற்றும் பரிசுத்தம் ஆகியவற்றின் மூலம் மாஸ்டரின் முன்மாதிரியை ஓரளவு பின்பற்றுவது. உண்மையான மகிழ்ச்சிக்காக மனிதன் தனது கொள்கை, தெய்வீக அன்புடன் இணக்கமாக இருக்க வேண்டும். குமாரன் பிதாவுக்கு இணங்க, கிறிஸ்துவுக்கு இசைவாக இருக்க வேண்டும். தெய்வீக அறிவியலின் படி, மனிதன் தன்னை உருவாக்கும் மனதைப் போலவே சரியான அளவில் இருக்கிறான். இருப்பதன் உண்மை மனிதனை இணக்கமாகவும் அழியாததாகவும் ஆக்குகிறது, அதே சமயம் பிழை மரணமானது மற்றும் முரண்பாடானது. தெய்வீக அறிவியலின் விரல் இடுகைகள் நமது மாஸ்டர் அடியெடுத்து வைத்த வழியை காட்டுகின்றன, மேலும் வெறும் தொழிலுக்கு பதிலாக அவர் கொடுத்த ஆதாரத்தை கிறிஸ்தவர்களிடம் கோருகிறது. நாம் உலகத்திலிருந்து ஆன்மீக அறியாமையை மறைக்கலாம், ஆனால் அறியாமை அல்லது பாசாங்குத்தனம் மூலம் ஆன்மீக நன்மையை அறிவியலிலும் நிரூபிப்பதிலும் நாம் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ஆனால் தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலர்களின் பண்டைய ஆர்ப்பாட்டங்களை உறுதிப்படுத்தவும் மீண்டும் மீண்டும் செய்யவும் அதே மனம் கிறிஸ்து இயேசுவில் இருந்தது, எப்போதும் அறிவியல் கடிதத்துடன் இருக்க வேண்டும். பரலோகத்திற்கு ஒரே ஒரு வழி உள்ளது, நல்லிணக்கம் மற்றும் தெய்வீக அறிவியலில் கிறிஸ்து இந்த வழியை காட்டுகிறது. நன்மை, கடவுள் மற்றும் அவரது பிரதிபலிப்பை தவிர வேறு எந்த யதார்த்தத்தையும் அறியாதது, வாழ்க்கையின் வேறு எந்த உணர்வும் இல்லாதது மற்றும் புலன்களின் வலி மற்றும் இன்பம் என்று அழைக்கப்படுவதை விட உயர்ந்ததாக உயர்வது.
சுவிசேஷம் கற்பிப்பது போல, தூய்மையான இதயத்தை தவிர வேறு யாரும் கடவுளை பார்க்க முடியாது என்பதை கிறிஸ்தவ அறிவியல் நிரூபிக்கிறது. அவனுடைய தூய்மையின் விகிதத்தில் மனிதன் சரியானவன். மற்றும் பரிபூரணம் என்பது வானத்தின் வரிசையாகும். இது கிறிஸ்துவில் வாழ்க்கையை நிரூபிக்கிறது, வாழ்க்கையின் ஆன்மீக இலட்சியமாகும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.